पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஏப்ரல் மாத ராசி பலன்களில் இதில் செவ்வாய் பயிற்சியை பற்றி பார்க்கும்பொழுது, கிரகங்களின் தளபதி என்று அழைக்கப்படும் செவ்வாய் வருகிற ஏப்ரல் 3ஆம் தேதி 2025 கடகராசியில் பெயர்ச்சியடைந்து ஜூன் 6ஆம் தேதி 2025 வரை இதே ராசியில் தான் பயணிப்பார். அடுத்தது சூரியன் பெயர்ச்சியை பற்றி பார்க்கும்பொழுது, ஏப்ரல் 14ஆம் தேதி 2025 அன்று சூரியன் மீன ராசியில் வெளியேறி மேச ராசிக்கு பெயர்ச்சி அடைய போகிறாரு. சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களின் ராசிகள் ஒரே நேரத்தில் மாறுறதுனால சில ராசிக்காரங்களுக்கு சிறப்பு பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று புதன் மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஏப்ரல் 13ஆம் தேதி அன்று சுக்கிரன் மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதாவது கிரக சேர்க்கையை பற்றி பார்க்கும்பொழுது, ஏப்ரல் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் சூரியன், சனி, சுக்கிரன், புதன், ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கைகள்லாம் நடக்க போகுது. ஏப்ரல் மாதத்தில் கடகராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் மற்றவங்கள்ட்ட அனுசரித்து போகிறது தான் நல்லது. உங்களுக்கு நண்பர்கள்ட்ட பகை ஏற்படலாம். பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உதவும். வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம். எதிலும் திருப்தி இல்லாத மனநிலை இருக்க போகுது. பயணம் மூலம் சாதகமாக உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகள் உங்களுக்கு நன்மையை தரும். தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது வரும். எந்த நெருக்கடியாக இருந்தாலும் சமாளிக்கும் ஒரு தெம்பு ஏற்படும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு சுமையாக வரும். நிதானமாக இருக்கணும். சக ஊழியர்கள்ட்ட சாமர்த்தியமாக பேசி பழகணும். குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் நீங்கள் சமாளிக்கும் ஒரு சக்தி உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். பெண்களுக்கு எதிலும் நிதானமாக இருக்கணும். கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையிலே போவோம். அரசியல் துறையினருக்கு மேலிடத்திலிருந்து நெருக்கடிலாம் வரும். அதெல்லாம் பார்த்து சமாளித்து தான் நீங்கள் போக வேண்டியது வரும். மாணவர்களுக்கு பதற்றம் கொள்ளாமல் நிதானமாக பாடங்களை படிக்கிறது நல்லது. புனர்பூசம் 4. இந்த மாதம் சொந்தங்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. நண்பர்கள் மற்றும் அருகில் இருக்கிறவங்களின் உதவியால் தொழில் முன்னேற்றம் உண்டாகும். மேலிடத்தின் ஆதரவை பெறுவீங்க. ஆனால் அதன் முழு பலனையும் அனுபவிக்க இயலாத அளவுக்கு மற்றவங்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றும். அடுத்தது பூசம். அதை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையிலே போவோம். புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவு தருவாங்க. மன நிம்மதி கிடைக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஆயில்யம். இந்த மாதம் உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதும் கருத்து சொல்கிறதையும் தவிர்க்க வேணும். முன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேணும். செலவுகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது. புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன்னாடி நல்ல நேரம் காலம் பார்த்து நீங்கள் செய்யணுங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு 11 முறை வலம் வணங்கி வர குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நீண்ட நாள் பிரச்சனை தீரும். அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 23, 24. அதிர்ஷ்டமான தினங்கள் 16, 17.